பொன்னியின் செல்வன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வழங்கும் அமரர் சாண்டில்யனின் கடல்புறா ஒலிப்புத்தகம். இயக்கம் மற்றும் கதை வர்ணனை பாம்பே கண்ணன். தயாரிப்பு CK வெங்கட்ராமன் மற்றும் பாம்பே கண்ணன். இளைய பல்லவரே, சோழர் படை தலைவரே. ஆம், நான் தான் இளைய பல்லவன். ஏன் தெரியுமா? பல்லவ மன்னன் என் அண்ணன், நான் அவனுக்கு இளையவன். இதுதான் தெளிவு. ஆம் ஆம், நீங்கள் இளைய பல்லவர்தான். உங்களுக்கு கடமை இருக்கிறது. அதுவும் கலிங்கத்தின் கடற்படை பலத்தை உடைக்கும் கடமை இருக்கிறது. விழித்துக் கொள்ளுங்கள் படைத்தலைவரே, விழித்துக் கொள்ளுங்கள். ஆம் ஆம், கலிங்கத்தின் கடற்படை கடலில் தவிடு பொடி. அதற்கு போர்க்கப்பல், போர்க்கப்பல் வேண்டும். கூப்பிடு கண்டியத்தேவனை. இளைய பல்லவரே, இப்பொழுது இரவு. சதி ஆலோசனை இரவு அல்ல, இது பகல். கூப்பிடு கண்டியத்தேவனை. சும்மா இருங்கள், இது இரவுதான். இல்லையே, அதோ சூரியன். ஐயோ, அது விளக்கு. சூரியனும் ஒரு விளக்கு, இரண்டும் ஒன்றுதான். கண்டியத்தேவனை கூப்பிடு. கூப்பிடு. மாட்டேன். நீ என் மனைவி. கற்பெனப்படுவது சொற்றிழம்பாமை. தமிழ் பழமொழி. சொற்படி செய். கூப்பிடு. எதற்கு கண்டியத்தேவர்? போர்க்கப்பல். இப்பொழுது இருப்பது அதுவும் போர்க்கப்பல். ஆனால் அப்படி வேண்டாம். வேறு எப்படி வேண்டும்? அக்ரமந்திரம். யார் அங்கே என்று காவலாளியை அழைத்தான். வந்த காவலாளியிடம், போ கண்டியத்தேவனை கூப்பிடு. மஞ்சள் அழகி மனைவி, எடு அந்த மடுவை. எடுத்துட்டா மனைவி. மது அழிவை இயக்கும். மனைவி, மரக்கலங்கள் பலவிதம். ஒன்று சர்ப்ப மந்திரம், இன்னொன்று மத்திய மந்திரம், மற்றொன்று அக்ரமந்திரம். பிறகு தீர்க்கம், நாகம், தவிர தாரணி, லோலா, காமினி, தாரி, பேகனி, ஜங்கலா, ஊர்த்வா, அனூர்த்வா, ஸ்வர்ணமுகி, மந்தராயன். தெரிகிறதா? எங்க நீ சொல், நீயும் சொல்லேன். சொல்ல மாட்டாய்? ஏன்? தெரியும். நான் படித்திருக்கிறேன், நீ படிக்கவில்லை. பூஜன் எழுதியிருக்கிறார். நூலின் பெயர் யுக்தி கல்பத்தரும். மரக்கல சாத்திரம் முழுமையும் அதில் உண்டு. மனம் செய்துகள், சொல்லித் தருகிறேன். என்ன? மஞ்சள் அழகி